நடந்து வரும்போது அந்த அரசருக்கு சொல்றாரு, உமக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அரசர். நகை பொட்டு வந்துங்க எல்லாம் தானம் கொடுக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சே, இப்ப வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின் போது, தானம் கொடுக்குற நேரம் முடிஞ்சாலும் அரசனை நாடி வந்தா எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசும்போது பக்கத்துல இருக்க சுக்கராச்சாரியார் சொல்றாரு, வேணாம் வேணாம், வந்திருக்கிறது மாயாவி மாதிரி இருக்கு, கிருஷ்ண அவதாரம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கணும் போது மகாபலி அரசன் சொன்னா, என்ன தேடி பெருமாளே வந்திருக்காருன்ற போது என்ன சூழ்ச்சி வேணா நடந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, நான் அவர் கேட்டதை கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை இறங்கி வந்து மன்னர் கேட்குறாரு, உங்களுக்கு என்னதான் வர வேணும்? எனக்கு 3 அடி நிலம் வேணும், அவ்வளோதான் போதும். சரி, கண்டிப்பா தரேன்னா அந்த குண்டலத்துல வந்து தண்ணி எடுத்து நீர் வாக்க கொடுக்கும்போது இந்த சுக்கராச்சாரியார் என்ன செய்யறாரு, வண்டாக மாறி அந்த நீர் வரக்கூடிய தொலையில அடைக்கிறாரு. அப்ப அந்த வாமனன் சொல்றாரு, ஏன் தண்ணி வரலன்ற போது ஒரு குச்சி எடுத்து குத்திடுறாங்க. அதனால்தான் சுக்கராச்சாரிக்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு தான் இருக்கும் அவருக்கு. அப்ப அதை குத்துனாதான் வண்டு வெளியில போயிடுச்சு. தண்ணி கொடுக்குறாரு, 1 அடி எடுத்து பூமியை அளக்குறாரு, 2வது அடி எடுத்து ஆகாயத்தை அளந்துட்டாரு. நான் 3வது அடி எங்க வைக்கணும்னா என் தலையிலே வைங்க அப்படின்னு சொல்லி பணிஞ்சு உட்கார்ந்தாரா மகாபலி அரசர். இவர் வந்து காலை எடுத்து வச்ச உடனே அவர் வந்து பூலோகத்துக்கு, அதாவது பாதாள லோகத்துக்கு சென்றுட்டாராம்.